இல்ல உங்க அம்மா வச்ச பேரு தேவசேனா. உங்க கல்யாண பத்திரிகையோட ஆ, தேவசேனா இருக்கிறது சௌமியா சௌமியா தான். ஆமா, அப்படிதான் இப்ப இருக்கு. யாரு கூப்பிடுறாங்க தேவசேனா? யாருமே கூப்பிடுறது இல்ல. எங்க அம்மா வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் கூட கோவில்ல வந்து அர்ச்சனைக்கு கொடுப்போம்ல. ஆமா. அப்ப வந்து ஜம்பு மகரிஷி கோத்திரம் போட்டு பேரெல்லாம் அப்பா பேரு, அம்மா பேரு, பசங்க பேர் சொல்லும்போது தேவசேனான்னு தான் சொல்லி அர்ச்சனையே பண்ணுவாங்க. நீங்க தல ரசிகரா ஆஹ் அல்லது தளபதி ரசிகரா? 2 பேருக்கும் ரசிகர்கள். எனக்கு ரொம்ப அப்ப பிடிக்கும் 2 பேர் அப்ப படமும். பொங்கலுக்கு யார் படத்தை முதல்ல பாக்க நான் போறீங்க? பொங்கல் வந்து ஊர்ல போய் உட்காந்துட்டு வாரிசுக்கு எந்த போறீங்களா? படமே பார்க்க போறது இல்ல. ஐயா உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்பப்ப? ரொம்ப வெளியில எல்லாம் நாங்க கோயிலுக்கெல்லாம் நிறைய போகும்போது அதுக்கு மட்டும் பயப்படுவாரு. அம்மா ரொம்ப தூரம் டிராவல் பண்றீங்களே, அதெல்லாம் அந்த மாதிரி அட்வைஸ் என்னதான் சொல்லுவாரு. வீட்டுல இவ்வளவு சாமி வச்சிருக்கிறீங்க, இங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போறீங்களா அப்படின்னு. இவ்வளவு சாமிக்கு தினம் இவ்வளவு பூஜை பண்ணி அதுக்கு எவ்வளவு பவர் கொடுத்து வச்சிருக்கீங்க, அது இங்க பண்ணாம கிளம்பி கிளம்பி எங்கன்னா போயிடுறீங்கன்னு. சரி, உங்களுடைய இயற்பெயர் தேவசேனா தானே? இல்ல, இயற்பெயர்ன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்க அம்மா வச்ச பேரு தேவசேனா. உங்க கல்யாண பத்திரிகையோட ஆ, தேவசேனா இருக்கிறது சௌமியா சௌமியா தான். தானே? ஆமா, அப்படிதான் இப்ப இருக்கு. யாரு கூப்பிடுறாங்க தேவசேனா? யாருமே கூப்பிடுறது இல்ல. எங்க அம்மா வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் கூட கோவில்ல வந்து அர்ச்சனைக்கு கொடுப்போம்ல. ஆமா. அப்ப வந்து ஜம்பு மகரிஷி கோத்திரம் போட்டு பேரெல்லாம் அப்பா பேரு, அம்மா பேரு, பசங்க பேர் சொல்லும்போது தேவசேனான்னு தான் சொல்லி அர்ச்சனையே பண்ணுவாங்க. சௌமியான்னு சொல்லி அர்ச்சனை பண்ணதே இல்ல. கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுதான் அதை மாதிரி எல்லாருமே சௌமியான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேர்ல யாருமே கூப்பிடுறது இல்ல. யாருமே கூப்பிடுறது இல்ல. யாருக்குமே தெரியவே தெரியாது. என் பொண்ணுங்களுக்கே இப்பதான் தெரியும். இந்த படம் வந்தப்புறம் தான் தெரியும். பாகுபலி வந்தப்புறம் தான் தெரியும். அப்ப யாரும் சொல்லி விட்டாங்களா இந்த விஷயத்த? இல்ல, நானே தான் சொன்னேன். ஓஹோ. நான் தான் சொன்னேன். என்ன பசங்க அந்த பாகுபலி படம் வந்தப்புறம் இவர் அதுக்கு முன்னாடி அந்த வண்டலூர் மாநாட்டுல வந்து அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச போக்குவரத்து, இலவசமா விவசாயத்துக்கு இடுபொருள்லாம் நான் தருவேன், இதெல்லாம் நான் இந்த மாநிலத்துக்கு செய்வேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா தமிழ்நாட்டுக்கு. அப்ப அன்புமணியாக நானுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியும் கொடுப்பாரு. அது வந்து எப்பயோ நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் வருது. இந்த படம் வந்து பாகுபலி அது இந்த இவர் வண்டலூர் மாநாட்டுல பேசின அப்புறம் தான் இந்த படம் வருது. அந்த படத்துக்கு எதுக்கும் அதை பார்த்துட்டு இவர் செய்யல, இவரை பார்த்துட்டு அவங்க செய்யல. அவங்க தனியா பண்ணியிருந்தாங்க, இது தனியா நடந்திருந்தது. அந்த படம் வந்தப்புறம் கட்சிக்காரத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாயி இவரை வந்து பேனர்ல எல்லாம் பாகுபலி ட்ரெஸ் போட்டு பேனர் வச்சு நிறைய வச்சிருந்தாங்க. அப்ப வந்து இவர் பாகுபலி ட்ரெஸ் போட்டுட்டு அன்புமணியாக என்னன்னு சொல்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அப்ப நான் சொன்ன பாகுபலி ட்ரெஸ் போட்டு அப்பா வச்சிருக்காங்கடா, என் பேர் தேவசேனா தான் சொல்லிட்டு என் பத்திரிகை வச்சிருக்கேன், அதை காமிச்சேன். அப்பதான் பசங்களுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு பேட்டியில இவரோ இல்ல பசங்க யார் சொன்னாங்கன்னு தெரியல, அது அப்படியே பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. உங்க பெண்களுக்கெல்லாம் வந்து அரசியல்ல ரொம்ப ஈடுபாடு இருக்க? எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஈடுபாடுன்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்பாட்ட சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல நீங்க நடந்தது சரியில்லை, இந்த விஷயத்துல நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படிங்கிற சஜஷன் கொடுப்பாங்க? எல்லாமே கொடுப்பாங்க, சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நல்லாவே கொடுப்பாங்க. சாருக்கு வந்து அதாவது உங்க கணவருக்கு வந்து குழந்தைகள் வந்து அரசியல் வரல ஈடுபாடு இருக்கா? இப்போதைக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் அவருக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப இன்னும் அந்த ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. அவரே நல்லா பண்ணணும்னு இப்ப நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தானே எதனா யோசிக்க முடியும். ஃபேமிலியோட நீங்க சினிமாவுக்கு மற்ற விஷயங்கள்லாம் போவீங்களா? ஐயோ, நல்லா போவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது திரைப்படம் பார்ப்பது தான். வாரத்துல நல்ல படம் எதுனாலுமே பார்த்துருவோம். எல்லாமே புது படம். ஃபர்ஸ்ட் டே முதல் நாள்லாம் அவ்வளோ போக மாட்டோம், ஏன்னா கூட்டமா இருக்கும்னு. அடுத்த நாள் 2 3 நாள்லாம் போய் பார்ப்போம். எல்லா படமே பார்ப்போம். ரொம்ப பிடிக்கும், படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உணவகங்களை போய் சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டில் எல்லா பசங்களும் எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிடுவாங்க. வெறும் சாதம் தான் வேணும், இல்லை இட்லி தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த உணவகத்துல எது நல்லா இருந்தாலும் சாப்பிடுவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அதே தான், எல்லாமே சாப்பிடுவாங்க. அவங்க அப்பாவும் பொண்ணுங்களும் அது மாதிரி தான். கொஞ்சம் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. உணவுல அந்த ஊர்ல அதான் ஸ்பெஷாலிட்டின்னா அதை தான் கேட்பாங்க. இது நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றோம், அங்கேயும் போய் அதை சாப்பிடணும் அப்படின்னு அந்த ஊருடைய எது நல்ல அந்த பாரம்பரிய உணவோ அதுதான் சாப்பிடுவாங்க. எல்லாமே பழகியிருக்காங்க. அதே போல திரைப்படங்களும் எல்லா திரைப்படங்களும் பார்ப்பாங்க. ஆங்கிலம், தமிழ், எல்லா தெலுங்கு, ஸ்பானிஷ் எல்லாமே பார்ப்பாங்க. நாங்களும் அப்படிதான். அப்படியா? கோவிட்லயே அப்படித்தானே ஆயிடுச்சு எல்லாருமே. ஆமா. எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சு. சினிமா பத்தி பேசும்போது தலை போகிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். சொல்லுங்க. நீங்க தல ரசிகரா
அல்லது தளபதி ரசிகர்? 2 பேருக்கும் ரசிகர்கள். எனக்கு ரொம்ப அப்ப பிடிக்கும் 2 பேர் அப்ப படமும். பொங்கலுக்கு யார் படத்தை முதல்ல நான் பாக்குறீங்க? பொங்கல் வந்து ஊர்ல போய் உட்காந்துட்டு வாரிசுக்கு எந்த போறீங்க? படமே பார்க்க போறது இல்ல. திண்டிவனத்துல ஓடுமே. இல்ல அதெல்லாம் போய் பார்க்க மாட்டேன். திண்டிவனத்துல தான் பொங்கல் வேலை தான் எங்களுக்கு தலைக்கு மேல இருக்குமே. அவ்வளோ வேலை இருக்கும். பானை வச்சு பொங்கல் அது ஒரு மத்தியானம் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பசங்களை வச்சுக்கிட்டு பாட்டு டான்ஸு நாங்களே வீட்டில் வந்து ஒரு பெரிய கலாச்சார நிகழ்ச்சி நடத்தின்னு இருப்போம். எங்கே போய் படம்லாம் பார்க்கறது, டிவியே பார்க்க நேரம் இருக்காது. சொல்லுவாங்க இது நல்ல நிகழ்ச்சி வருதுன்னு சொல்லி எதனா முன்னாடியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்கன்னா அது மட்டும் இந்த சாயங்காலம் பசங்கள்லாம் தூங்குற நேரமோ இல்லை யாருமே அந்த அப்போதான் உட்காந்து அதெல்லாம் இல்ல பார்ப்போம். பசங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. அம்மா அஜித் படம் பார்க்கலாம், விஜய் படம் பார்க்கலாம், வா போலான்னு கிளம்ப மாட்டாங்களா? அவங்க எல்லாருமே போவாங்க தான். ஆனால் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கெல்லாம் யாரும் நாங்கள் போக மாட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக தான் போவோம். அதுங்களும் 2 பேர் படத்தையும் நல்லா எல்லாமே பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல படமா இருந்தா எல்லா படமும் பார்ப்பாங்க. ஒன்னும் ஸ்பெசிபிக்கா கமல் படம் ரஜினி படம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா இப்பதான் எல்லா படமே ரொம்ப நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் மேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு எல்லாமே ஒரு ஃபைன் குவாலிட்டியில எடுக்கிறாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. சில சமயம் ஓடாம இருக்கும், நல்ல படங்கள்லாம் ஓடாம இருக்கும். அந்த படங்கள் எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ இந்த படம் ஏன் ஓடலன்னு எங்களுக்கே தெரியாது, ஆனா அவ்வளவு நல்ல படங்கள்லாம் இருக்கும், அதெல்லாமும் பார்ப்போம் நாங்க. அதையும் தியேட்டர்ல தான் போய் பார்ப்போம். இப்ப பரவாயில்ல ஓடிடி வந்தெல்லாம் ஒரு சிலது இங்க பாத்துறோம். எதுனாலுமே தியேட்டர் தான். திருமதி சௌமியாவோட நிறைவேறாத ஆசை எது? நிறைவேறாத ஆசையா 1-2 இருக்கும். அது அப்புறமா நிறைவேறும்போது சொல்றேன் உங்களுக்கு. சொன்னா பழிக்காத. ஆமா அப்படித்தான் வச்சுங்க. நிறைவேறும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நான் முதல் போன் பண்றேன். சரி. நீங்க கடவுள் நம்பிக்கை உடையவரா? பயங்கர ரொம்ப அதிதீவிர கடவுள் நம்பிக்கை உடைய ஒரு பெண்மணி தான் நான். ரொம்ப பிடிக்கும். நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பீங்களா? சென்டிமெண்ட் ரொம்ப பார்க்க மாட்டேன், ஆனா கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு. அதாவது நிறைய சாமி கும்பிடுவேன். என்னுடைய நாட்களே அதை வச்சுதான் ஓடும். திங்கக்கிழமையா இருந்தா கண்டிப்பா விநாயகர், சிவன் அந்த பூஜை இருக்கும். பூஜைனா ரொம்ப பெருசா ஒரே 1.5 மணி நேரம்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் 2 ஸ்லோகம் சொல்லுவேன், ஒரு வில்லவத்தை எடுத்து வைப்பேன், அறுக்கும்புல் வைப்பேன். செவ்வாய்க்கிழமைனா அம்மன் இருக்கும், முருகருக்கு பூஜை பண்ணுவேன். அன்னைக்கு என் கையால அன்னைக்கு அந்த சாமி படத்துக்கு ஒரு பூ வைப்பேன். புதன்கிழமைனா புதன்கிழமைக்கு எல்லாமே பண்ணலாம், கிருஷ்ணர் எல்லாம் பண்ணுவோம். வியாழக்கிழமைனா ஆஞ்சநேயர் பண்ணுவோம், சாய்பாபா பண்ணுவேன். வெள்ளிக்கிழமைனா எல்லா அம்மன்கள் எல்லா சாமிக்கும் பெரிய பூஜை. அது அன்னைக்கு தான் எனக்கு அபிஷேகம். என்னுடைய குட்டி குட்டி சிலைகள் கூட நான் அபிஷேகம் பண்ணுவேன். குட்டி குட்டியா சிலை எல்லாம் வச்சிருந்தேன்னா படத்துங்களுக்கெல்லாம் ஒரு பூ தான் போடுவோம். குழந்தைகளுக்கு பக்தி உண்டா? அவங்களும் எல்லாருமே எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. அவங்களும் சோளிங்கர் மலை ஏறுவாங்க, வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு திருப்பதிக்கு வருவாங்க, எல்லாமே பண்ணுவோம். ரொம்ப என்ன நானே சோளிங்கர் மலை 2மே ஏறுவேன், ஒரே சமயம் ஏறிடுவேன். இதை போய் முதல்ல வந்து பெரிய மலை அவர் நரசிம்மரை பார்த்துட்டு அப்புறமா இறங்கி வந்து உடனே அப்படியே ஆஞ்சநேயர் மலை சின்ன மலை அதுவும் போய் ஏறிட்டு வந்துடுறேன். என்னுடைய மகளும் போவாங்க, அடிக்கடின்னு சொல்ல முடியாது, அப்பப்போ. அதே போல திருப்பதி வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிடுவோம். குலதெய்வ கோயில் வந்து எல்லாருமே வந்தாகணும், எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். இவரே என்ன ஒரு சில சமயம் கூட்டிட்டு போயிடுவாரு. குலதெய்வம் கோயில்ல போய் பொங்கல் வச்சு விளக்கு எடுத்துட்டு வந்துடணும். நானும் பண்ணுவேன். இப்போ 2 மகளும் திருமணம் ஆயிடுச்சு, அவங்களும் பண்ணுவாங்க. அவங்களுடைய கணவர். டாக்டர் அன்புமணிக்கு அவ்வளவு தீவிர பக்தி இல்லை. இல்ல அவருக்கு வந்து பக்தி இருக்கு, ஆனா வந்து அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு பெரிய டைம் இருக்காது. ஆனா கோயிலுக்கு வரணும். இப்ப அவர் வீட்டுல இருந்தாருன்னா அவர் தான் நான் தேங்காய் உடைக்க சொல்லுவேன், பூஜை பண்ணிட்டு. அந்த இப்ப புரட்டாசி சனிக்கிழமையில தள்ளுகள்லாம் போடுவோம் இல்லையா, அவ வீட்டுல இல்லைன்னா தேங்காயவே நான் உடைக்க மாட்டேன். நான் வந்து வெறும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு ஸ்வீட்லாம் வச்சு கும்பிடுவேன். எனக்கு அவர் வீட்டுல இருந்தாருன்னா அவரை தான் கூப்பிடுவேன், வாங்க தேங்காய் உடைச்சு வைங்க. அவரு நான் குளிச்சு வந்து தேங்காய் உடைச்சு வச்சு கற்பூரம் எல்லாம் காமிப்பாரு. அப்ப எல்லா பசங்களும் ஐயா கும்பிடுவாங்க. ஐயா கும்பிட மாட்டாங்க. ஐயா வந்து அவங்க அப்பா அம்மாவை கும்பிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா படத்துக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு அது எப்பயுமே வர மாட்டாங்க. அவரு எங்க கும்பிடுறதையும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நீங்க போய் கும்பிடு, நாங்க அவர் எதிர்க்கதான் மணி எல்லாம் ஆட்டின்னு ஒரே பயங்கரமா பண்ணின்னு இருப்போம், ஒன்னும் சொல்ல மாட்டாரு. பண்ணுங்கன்னு வாரு. குலதெய்வ கோயில் போனாலும் அவர் தான் வண்டியில ஏற்பாடு பண்ணி எல்லாம் அனுப்புவாரு, எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அவர் ரொம்ப வந்து அவர் அவங்க அப்பா அம்மா படத்தை ரொம்ப கும்பிடுவாரு. ஐயா உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன? அப்பப்ப ரொம்ப வெளியில எல்லாம் நாங்க கோயிலுக்கு எல்லாம் நிறைய போகும்போது அதுக்கு மட்டும் பயப்படுவாரு. அம்மா ரொம்ப தூரம் டிராவல் பண்றீங்களே, அதெல்லாம் அந்த மாதிரி அட்வைஸ் என்னதான் சொல்லுவாரு. வீட்டுல இவ்வளவு சாமி வச்சிருக்கிறீங்க, இங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிடல அப்படின்னு வாரு. இவ்வளவு சாமிக்கு தினம் இவ்வளவு பூஜை பண்ணி அதுக்கு எவ்வளவு பவர் கொடுத்து வச்சிருக்கீங்க, அது இங்க பண்ணாம கிளம்பி எங்கன்னா போயிடுறீங்கன்னு வாரு. அது மாதிரிதான் ஏதாவது சொல்லுவாரு, வேற எதுவும் சொல்லுவாரு. குழந்தைகள் சரியா வீட்டுக்கு அது கொஞ்சம் பயப்படுவாரு, டிராவல் பயப்படுவாரு. அது நாங்க சொல்லுவோம், நீங்க எத்தனை டிராவல் பண்றீங்க, எங்களை போய் இதுக்கு சொல்றீங்களே அப்படின்னு நாங்க. அது மாதிரிதான் இவங்க எல்லாருமே. எங்களோட லைஃபே டிராவலிங் தானே, கார்ல தான் பாதி வேலையே. எல்லாரும் காரை எடுத்து காலைல ஏறி உட்காந்தா அந்த இடத்துக்கு நிகழ்ச்சி இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும்
எல்லாரும் போய் வந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு இருப்போம். அவர் வந்துட்டாரா, இவர் வந்துட்டாரா, நானும் போறேன், அதனால எல்லாம் கேட்பாங்க. உங்க கல்லூரி தோழிகளோட இன்னும் கான்டாக்ட்ல இருக்கீங்களா? எல்லாரும் தொடர்புல இருக்கிறாங்க. என்னுடைய கல்லூரி தோழமைகள்லாம் 2 நான் வந்து செல்லா மேரிஸ்ல படிச்சேன். அது ஒரு பெரிய குரூப்பு. இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்க வீட்டு திருமணங்கள், எங்க வீட்டு திருமணங்கள் எல்லாத்துக்கும் வருவோம். அப்புறம் வருஷத்துக்கு யாராவது ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் இப்ப திருமணமான பெண்களுக்கு அதானே எழுதுங்க, திருமணமாகி கணவர் வீட்டோட போயிடுறதுனால அந்த அவங்க படிச்ச ஊரு, அவங்க படிச்ச அந்த தோழிகளோட தொடர்பு இருக்காது. அதனால அவங்க எல்லாம் ஃபாரின்லாம் போயிட்டாங்கன்னா, யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு கெட் டுகெதர் அதை நான் தான் வைப்பேன். நான் உடனே அவங்க ஃபோன்ல சொல்லிடுவாங்க, நான் இன்னைக்கு வரேன், 5 நாள் தான் இருக்கேன், இல்லை 10 நாள் தான் இருக்கேன். ஏதோ ஒரு நாள் வாங்கி எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இல்லை யார் வீட்டுக்கா போயிட்டு அப்படி பண்ணுவோம். எல்லாம் அது எல்லாம் பயங்கர தொடர்புல இருக்கிற அது வந்து அது குறிப்பா அதை ஊக்கப்படுத்துறது என்னுடைய கணவர் தான். அவரும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளவு பெரிய சர்க்கிள் அவருக்கு. பள்ளிக்கூடத்துல இருந்து எம்எம்சில இருந்து அவர் திண்டிவனம் ஃப்ரெண்ட்ஸு, அவர் ஏற்காடுல மான்ஃபோர்ட்ல படிச்சாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க குடும்பம், இன்னைக்கு எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் தெரியும். அவங்க வீட்டு பசங்க எல்லாரும், நம்ம வீட்டு பசங்க எல்லாம் நல்லா தெரியும். எல்லாரும் நிகழ்ச்சியில மீட் பண்ணுவோம். அதே போல அவர் எம்எம்சியில படிச்சார் இல்லைங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இன்னும் க்ளோஸ். அன்புமணி சாருக்கு எப்ப கோபம் வரும்? அத சொன்ன அவரு நினைக்கிற வேலையை அங்க செய்யலன்னா தான் கோபம் வரும். மத்ததுக்கெல்லாம் ரொம்ப கோச்சிக்க மாட்டாரு. திட்டுவாரு, கோச்சுப்பாரு. நல்லா வெளியில எல்லாம் தெரியாது, உள்ள சொல்லுவாரு. என்ன நான் நினைச்ச மாதிரி இல்லையே, வேற மாதிரி இருக்கே அப்படின்றதுதான் கோச்சுப்பாரு. அவ்வளவுதான். சாப்பாடு சரியில்லைன்னா கோச்சிக்க மாட்டார். அதெல்லாம் ஒண்ணும் அதுக்கெல்லாம் நல்லா இல்லைன்னு திட்டிட்டு நல்லாவே இல்லை, சாப்பிட முடியல, கொஞ்சம் நல்லா வைங்க, அதெல்லாம் தான் கோச்சிக்க மாட்டாரு. ஆனா அவரு ஏதாவது ஒரு இது மாதிரி வரணும், அந்த மாதிரி இருக்கணும், ஏதோ ஒண்ணு எழுத சொல்றாரு, இல்ல ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்றாரு, அது சரியா வரலன்னா ரொம்ப கோச்சுப்பாரு. அவ்வளவு. உங்களுடைய பசுமை தாயம் எப்படி இருக்கு? உங்க ஐயாவுடைய கனவு ப்ராஜெக்ட் அது? ஆமாங்க. அதாவது ஐயா அதை 1995லயே துவக்கி அது ரொம்ப வருஷமா அவரும் மரக்கன்றுலாம் நட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதற்கப்புறம் என்னுடைய கணவர் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு மந்திரியான அப்புறம் நான் தான் எடுத்து அது தலைவராக 2004ல இருந்து நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். 18 வருஷத்துக்கிட்ட இருக்கு. 2002ல இருந்து பசுமை தாயக சுற்றுச்சூழல்னு ஒரு மாத இதழை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதனால அது நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பயும் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கூட நாங்க அக்டோபர் மாதம் சென்னை கிளைமேட் ரன்னு ஒண்ணு பண்ணோம், எல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக. அதாவது காலநிலை மாற்றமும் அது அவசர நிலை பிரகடனப்படுத்தணும்னு. அப்புறம் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நிறைய திருத்தங்கள் வேணும்ட்டு ஆலோசனை வழங்கியும் நிறைய கடிதங்கள் எல்லாமும் கொடுத்துட்டு இருந்தோம். தொடர்ந்து அது அக்டோபர் மாசமும் நடத்தணும். அப்புறம் அதை தொடர்ந்து கார்பரேஷன்ல மேயர் எல்லாம் போய் பார்த்து அவங்க கிட்டே எங்களுடைய ஆலோசனை எல்லாம் கூட்டிட்டு இருக்கிறோம். பசுமை தாயகம் சார்பா நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். நானும் நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ கல்லூரியில போயிட்டு காலநிலை மாற்றம் பற்றியும் இந்த புவி வெப்பமயம் நிறைய சென்னையிலயும் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கேன், தாம்பரத்துல போனேன், வெளியூர்லாம் போயிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் காலையில ஒரு கல்லூரிக்கு போறேன். அது மாதிரி சுவாரஸ்யமா சொல்றீங்க. ஏன்னா அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். ஆமா அந்த சப்ஜெக்ட் நான் கவனிக்கிறேன். நிறைய அத ரொம்ப அந்த பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி. ஆமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பசுமை தாயக சுற்றுச்சூழல்ல கூட என்னுடைய தலையங்கள் எல்லாமே அப்படிதான், ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அதாவது புவி வெப்பமயமாதல் பத்தி ரொம்பவே தெரிஞ்சிடாதவங்களுக்கு கூட நான் எழுதுற கட்டுரைகளோ தலையங்கங்களோ ரொம்ப எளிமையா சாதாரண தமிழ், இனிய தமிழ்ல, ரொம்ப எளிமையான தமிழ்ல, ஒரு எளிய நடையில தான் நான் அதை கொண்டு போய் எழுதி கொடுத்துருப்பேன். அதே மாதிரிதான் பேசவும் செய்யறேன். இப்ப நடுவுல நீங்க சென்னை மேயரை பார்த்தேன்னு சொன்னீங்க. ஆமாங்க. உங்க ப்ரோக்ராம்க்காக பார்த்தேன்னு சொன்னீங்க. மேயரை பார்த்து இது கொடுத்தீங்க. ஆமா, கடிதங்கள்லாம் கொடுத்து நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லி. அவங்க ரொம்ப அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஆமாங்க. சென்னை மாநகராட்சின்றது ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி. அதாவது சென்னை மாநகராட்சி இஸ் ஈக்குவல் டு ஒரு 10 நாடு. ஆமா, நீங்க ஒரு சில நாட்டோடைய மக்கள் தொகை 30 லட்சம் 50 லட்சம் தான் இருக்கும். சென்னையில அப்படி கிடையாது. 1.5 கோடி 2 கோடி பேர் இருக்கிறாங்க. தினம் வர்றவங்களே ஒரு லட்சக்கணக்கான பேர் வேலை செய்துட்டு அவங்க ஊருக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போறாங்க. இப்ப சென்னை பெருசாயிடுது. முன்னாடி இவ்வளவுதான் சென்னைன்னு இருந்தது. இப்ப கிரேட்டர் சென்னைன்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளடக்கிய ஊர் எல்லாமே சென்னைக்குள்ளதான் வருதுங்க. அதனால அது ஒரு பெரிய மாநகராட்சி. அதுல எவ்வளவு வேலை இருக்குது, நிறைய அதுக்கு பிளானிங் தேவைப்படுது. அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மியா, இப்பதான் முதல்ல அனுபவம் உங்களுக்கு. அவங்க செயல்பாடு ஓரளவு சரியா இருக்கு. கண்டிப்பா இவ்வளவு பேரையும் அவங்க அரவணைச்சு போனோம். ஏகப்பட்ட அவங்களுக்கு துணை மேயர்களே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க.
அவங்க ஒரு மேயரா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு துணை மேயர் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் தான் அவங்க துணை மேயரா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பண்ணணுன்றதுக்கு தான் நாங்கள் ஆலோசனை வழங்க போனோம். ஏன்னா அது வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே தான் அந்த சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருந்தாங்க. அதை நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஆங்கிலத்தில் கொடுக்காதீங்க, தமிழ்லையும் சேர்த்து கொடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவும் டெக்னிக்கலாக இருக்குது. ஒரு டெக்னிக்கல் ஜார்கன் வந்து எல்லாருக்கும் புரியும்னு நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுங்க அப்படின்னும் நிறைய விஷயங்கள் அது விடுபட்டு போயிருந்தது. ஒரு பெரிய ஏஜென்சி வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுலலாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஏஜென்சி கிட்ட விஷயத்த கொடுத்து அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு அவங்க எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குன்றதை சுட்டி காட்டி ஆலோசனையெல்லாம் நாங்கள் வழங்கி வந்தோம். இல்லை, இப்போ சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து அரசியலில் படிப்படியாக உயர்ந்த இடத்த அடைஞ்சிட்டாங்கிறது உண்மை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பல இடங்கள்ல நல்ல இடத்த அடைஞ்சிட்டாங்க அரசியல்ல பொதுவா. இப்போ உதாரணமா நிறைய கவுன்சிலர்ஸ் பெண் கவுன்சிலர்ஸ் வந்துட்டாங்க. ஆனா இன்றைக்கும் பெண்கள் வந்து நம்பர்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உண்மையில அவங்களை இயக்கிறது அவங்க வீட்டுக்கு கணவர்கள் அல்லது அண்ணன்கள் இப்படிதான் நடக்குது. போன் பண்ணா அவங்க ஹஸ்பண்டோ அண்ணனும் அப்பாவா தான் எடுக்கிறாங்க. இது வந்து பாக்குறதுக்கு வேணா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஆமா நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி 100 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 100 பேருமே அவங்களோட சுயமான முடிவெடுத்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யறாங்களான்னா இருக்காது. கண்டிப்பா அவங்கள கைட் பண்ணது வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற ஆண் மக்களாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த பர்டிகுலர் மாநகராட்சியோ அந்த குறிப்பிட்ட வார்டோ வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தா அப்போ வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நிற்க வச்சு அவங்க ஜெயிக்க வச்சு அவங்கள வச்சுதான் இவங்க ஆண் மக்கள் வேலை செய்வாங்க. அப்படி இருந்தாலும் கத்துக்க வேண்டியதுதான், வேற வழியில் அப்படிதான் கத்துக்கணும். கத்துப்பாங்க, அடுத்த முறை இன்னும் நல்லா செய்வாங்க. அப்படிதான் கத்துக்கிறத விட அவங்க வந்து சும்மா வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு நிலவுது. அது உண்மைதான். நிறைய பேர் வந்து வெறும் கையெழுத்து மட்டும் போடக்கூடிய லெவல்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெருசா விஷயம் தெரிஞ்சிருக்காது. இனிமேல் கத்துப்பாங்க. பெண்களை பத்தி நம்ம அப்படி மல்டி டாஸ்கிங்ல வந்து பெண்களை வந்து நம்ம சாதாரணமா இடப்பட முடியாது. குழந்தையும் பார்த்துப்பாங்க, வீட்டையும் கவனிச்சுப்பாங்க, பெரியவங்களையும் பார்த்துப்பாங்க, வெளி வேலையும் கத்துக்கிறது செய்யக்கூடிய பெண்களை நம்ம பாக்குறாங்க. இப்பதான் அவங்க கத்துக்கிறாங்க. ஒரு அவங்கள வந்து கொண்டு வந்து இப்பதான் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை இனிமேல் அவங்க கத்துக்குவாங்க. இந்த முறை அவங்களால செய்ய முடியல, அவங்க ஒரு ஆண் அவங்க குடும்பத்து ஆண்களுடைய ஆளுமையின் கீழே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்களும் பண்ணக்கூடிய அளவுக்கு கத்துக்கிட்டு தேறி வருவாங்க. இப்ப கூட செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த போதை தடுப்பு இதை பத்தி எல்லாம் நிறைய பண்ணிருக்காரு. அதை பத்தி சொன்னீங்க. இப்ப ஏன் வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப பெண்களுடைய முன்னேற்றம்ங்கிறது இந்த மது பழக்கத்தை நிறுத்தினாதான் பல பெண்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு அப்படிங்கிற கருத்து எல்லாரும் சொல்றாங்க. அதையே நிறைவேற்ற முடியல. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அது வந்து பெரிய ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அதை நிறுத்திடலாம். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க, நானே கூட நிறைய பிரச்சாரங்கள் போவேன். அப்புறம் நிறைய தேர்தலுக்காக வந்து ஊருக்கெல்லாம் கிராமத்துக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் என்கிட்ட முறையிடுறது அதான், அம்மா இந்த சாராய கடை மூடுமா, சாராய கடை மூடுமான்னு கேட்பாங்க. சின்ன பொண்ணுலேருந்து வயசானவங்க வரைக்கும் கேட்கறதே அதான். இந்த முன்னாடி மூடுமா, இந்த மின்ன மூடுமா அப்படின்வாங்க. கிராமத்துல தானே அப்படிதான், மின்ன இத்த மூடு, இந்த சாராய கடையை மூடுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்வாங்க. எல்லாமா அவங்க கணவர்லேருந்து பையன்லேருந்து பேரன் வரைக்கும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கண் எதிர்க்க அவங்களுடைய குடும்பம் அழியறத அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு வரும், அது பார்த்தீங்கன்னா அது கையில் 2-3 குழந்தை இருக்கும். அதுவே சின்ன பொண்ணா இருக்கும், பார்த்தா அது கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்து கணவரும் தவறிட்டு இருப்பாங்க. அதிகமான விதவைகள் உள்ள மாநிலமும் தமிழ்நாடு தான். இதுக்கு காரணம் 2. ஒன்று குடிப்பழக்கம், இன்னொன்று குடியால நடக்கக்கூடிய சாலை விபத்துகள். இது 2த்துல தான் நம்மளுடைய பெண்களுக்கு வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால வந்து இதை நிறுத்தணும்னு தான் நிறைய பிரச்சாரங்களை எடுத்து வச்சுட்டோம். அது வந்து ஆனால் அந்த வருவாய் அதிகமாக இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு வந்து பயம் வந்துடுது இல்லை, இருக்கும் இல்லைங்க. அரசாங்கத்தை என்ன நினைக்கிறாங்க, காசு இருந்தால் நடத்த முடியும், இப்பயே வந்து ஏதாவது ஒன்று காசு இல்லைன்னா எப்படி நடத்துறதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த வருவாயை நம்பி இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடுது. ஆனா அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. நாங்களும் எங்களுடைய அறிக்கைகள் மூலமாகவும் தேர்தல் அறிக்கை மூலமாகவும் சொல்லிட்டோம், நிறைய சொல்லியிருக்கோம். எப்படிலாம் வந்து வருமானத்தை வந்து வேற வழியாக நம்ம பெருக்கி, இந்த வருவாய் இழப்பு நிறைய ஏற்படுது. நிறைய இடத்துல எல்லாம் கம்மியா வருவாய்
வருது, எதெல்லாம் நல்லா வரக்கூடிய வருவாய் வரக்கூடிய இருக்கோ, தொழில் இருக்கோ, அதெல்லாம் ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம சரி பண்ணாலே இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா அது அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தானே சொல்லுது, அவங்க சொல்லலையே. அவங்களுடைய இதுல வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. இல்ல இப்ப அவங்களுடைய எந்த தேர்தல் அறிக்கையிலுமே அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நம்ம பாட்டாளி மக்கள் தேர்தல் அறிக்கையில தான் இந்த வாக்குறுதியை நம்ம தரோம். மதுக்கடைகளை மூடிட்டு நம்ம வந்து மற்ற விதத்துல வந்து தமிழ்நாடு வருமானம் பாதிக்கப்படாம தமிழ்நாடு நடத்த முடியும்ன்ற வாக்குறுதியை பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்னும் ரொம்ப ரொம்ப வருஷமா கொடுத்துருக்கு. இந்த நேரத்துல வாவ் தமிழாவுக்கு நீங்க பேட்டி அளித்ததற்கு மிக்க நன்றி. வாவ் தமிழா நேயர்களை உங்கள் மூலமாக சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி.